குமாரி அவர்கள் இலங்கை தேசத்திலிருந்து இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போமா? அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கம வானொலி கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானது உன்னுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. நாங்கள் நிற்பது நேர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. அவர் எங்கள் மேல் வைத்த கிருபை நிமித்தம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அங்கு விழித்து எழும்புகிறோம் இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட சங்கம வானொலி மூலமாக நித்திய வெளிச்சத்துக்கூடாக உங்களை சந்திப்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை, அதாவது விண்ணப்பத்தை குறித்த இயேசுவின் கற்பித்தல் என்ற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது 2000 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தார், கற்பித்திருக்கிறார், ஜீவித்திருக்கிறார். எங்களுக்கு உபதேசங்களை அங்கு உபதேசித்திருக்கிற எங்களுடைய முற்பிதாக்களுக்கு நல்ல உபதேசங்களை அவர் உபதேசித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் வார்த்தையாக எழுதிவிட்டு கடந்து போயிருக்கிறார்கள் பரிசுத்தவான்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிற காரணம், அந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை வேதாகமம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேதாகமம் கிடையாது இல்லையா? இன்றைக்கு பாருங்க, எங்களுக்கு வேதாகமம் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கும் அதை வாசித்து விசுவாசிப்பதற்கும் அப்பா செய்த அநேக அற்புத அடையாளங்களை நாங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வாசித்து அறிந்து கொள்வதற்கும் எங்களுக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது இல்லையா? ஆகவே நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். இந்த புத்தகமானது விலையேற பெற்ற முத்துக்களாக இருக்கிறது இல்லையா? இது சாதாரண ஒரு புத்தகம் கிடையாது கர்த்தருடைய பிள்ளைகளே. மத்த பாருங்க, ஸ்டோரி புக் எழுதுவாங்க. அது அந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு ஸ்டோரியா தான் இருக்கும் இல்லையா? அந்த காலம் கடந்து போய்விட்டா அந்த புத்தகத்தை யாரும் வாசிக்க மாட்டோம் இல்லையா? இந்த புத்தகமானது அன்றைக்கு இப்ப இன்னைக்கு கவலையோடு இருக்கிறோமா, வேதனையோடு இருக்கிறோமா, துக்கத்தோடு இருக்கிறோமா, உடனே இது பேசும் புத்தகமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அந்த புத்தகம் எல்லாம் அப்படியே அந்த காலத்துக்கு ஏற்றனவாக அப்படியே மறைந்து போயிடும் இல்லையா? இந்த புத்தகம் எப்பொழுதும் எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய தலைமுறைக்கு எல்லாமே பேசி ஆறுதல் படுத்தி கண்ணீரை துடைத்து கவலைகளை நீக்கி வழிநடத்துகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இதை குறித்துதான் நாங்கள் இந்த நாளை நாங்கள் பார்க்க போகிறோம். 11வது அதிகாரம், லூக்கா 11வது அதிகாரம் 5வது வசனம் விதமாக சொல்லுகிறது, பின்னும் அவர் அவர்களை நோக்கி அப்படின்னு சொன்னா அதுக்கு மேலே ஒரு காரியம் இருக்கிறது பாருங்க. 1வது வசனத்தை 11வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அப்ப பாருங்க, ஆண்டவராய் கர்த்தர் கூட இந்த உலகத்திலே வந்து அப்பாவுடன் ஒரு நல்ல தொடர்பை வைத்திருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை பிதாவோடு நல்ல ஒரு தொடர்பை வைத்திருந்தார். அவர் வந்து செபித்து அவருடைய சித்தத்தை அறிந்துதான் அந்த நாள் முழுவதும் அவர் வந்து வழிநடத்தப்படுவார். அப்ப இன்றைக்கு நாளில் அவர் கேட்கிறார், இந்த அதிகாரத்துல அவர் கேட்கிறார், ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி முடிச்சதன் பின்பதாக அவருடைய சீசர்ல ஒருத்தன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீங்களும் எங்களுக்கு கற்பிக்க வேண்டும், போதிக்க வேண்டும் என்பதாக அவர் சொல்லுகிறார். அதுக்கு அவர் சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்டவனுக்கும் மன்னிக்கிறோம், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இப்படி சொல்லி கொடுக்கிறாரு. இதுதான் ஜெபம். கர்த்தருடைய பிள்ளைகளை பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நாங்க இவ்விதமாக ஜெபம் பண்ண வேண்டும் என்பதாக அழகா சொல்லுது பாருங்க. எந்தவித அலட்டலும் கிடையாது. இதுல அழகான ஒரு ஜெபமாக இருக்கிறது இல்லையா? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்களுடைய
பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவது. பூமியில அப்பாவுடைய நாமம் எங்கும் பரிசுத்தமாக வேண்டும் இல்லையா? அப்பாவுடைய நாமத்தை சொல்லும் பொழுது ஒரு பயம் வர வேண்டும். அப்பாவுடைய நாமத்தை உச்சரிக்கிற வாய்களுக்கு ஒரு விடுதலை இருக்க வேண்டும். அப்பாவுடைய நாமத்தை நினைக்கின்ற பொழுது சமாதானம் வர வேண்டும், சந்தோஷம் வர வேண்டும். அப்ப அப்பாவுடைய நாமம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளே பரிசுத்தமாக விளங்க வேண்டும். அவருடைய நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அது அருமையான ஒரு ஜெபத்தை அவர் சொல்லி கொடுத்ததன் பின்பதாக அங்க சொல்றாரு பாருங்க, பின்னும் அவர்களை நோக்கி இதெல்லாம் சொன்னதன் பின்பதாக பாருங்க, அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவரிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே பாருங்க, எங்களுக்கு இந்த உலகத்திலே நண்பர்கள் நண்பிகள் எல்லாமே இருக்கிறாங்களே, ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய நண்பிகள் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப அததான் அப்பா உதாரணமாக அவர் எடுத்திருக்கிறார் இல்லையா? அது சொல்றாரு, பாதி ராத்திரியில போய் உங்களுடைய நீங்க சிநேகிக்கிற ஒரு நண்பனோ ஒரு நண்பியோ பாதி ராத்திரியில், அதாவது நடு ஜாமத்தில் 12 மணி நேரத்திலே போய் அங்க கதவை தட்டி, என் சிநேகிதனே, ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்னா, சாப்பாடு கொடுக்கிறதுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை, 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இப்ப போய் சிநேகிதன்ட்ட கேக்குறாரு. 12 மணி நேரத்துல அவங்க விசிட்டர்ஸ் வந்துட்டாங்க. அந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. இவர் போய் தன்னுடைய நண்பன் இடத்துல, தான் சிநேகிக்கிற ஒரு நண்பன் இடத்துல போய் கேக்குறாரு, வழிபோக்கனா வந்தவங்க எங்க வீட்டுல தங்கிட்டாங்க, ஆனா அவருக்கு கொடுக்கறதுக்கு உணவு இல்ல, அப்ப எனக்கு ஒரு 3 அப்பத்தை தரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப இவர் சொல்றாரு, வீட்டுக்குள் இருக்கிறவர் பிரதித்திரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிட்டு, என் பிள்ளைகள் என்னோட கூட பந்திருக்கிறார்கள், படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். இப்ப ஒரு நினைக்கிற ஒரு கடை மாதிரி செஞ்சிருப்பாரு இருக்குள்ளையா, கதவு பூட்டப்பட்டு விட்டது, ஒரு சாப்பாடு கடையா இருக்கலாம், அல்லது வீட்டுல ஒரு சின்ன பிசினஸ் அவர் பண்ணி இருக்கலாம். பிள்ளைகள் எல்லாம் என்னோட நித்திரை ஆயிட்டாங்க, நானும் கடையை பூட்டிட்டேன், நான் எல்லாரையும் பூட்டி முடிச்சுட்டேன், இப்ப எனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானது கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இவர் பாக்குறாரு, ஐயோ நண்பனே அல்லது நண்பி, எனக்கு இப்படியான ஒரு காரியம் நடந்து விட்டது, என்னிடத்துல ஒண்ணுமே இல்ல, ஏதாவது இருந்தா தான் அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால, ஐயோ இவன் என்னுடைய நண்பன் ஆச்சு அல்லது என்னுடைய நண்பி ஆச்சு, நாங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் விதமாக நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது நாங்க செய்வோம். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, நடு ஞாபகத்துல யாராவது எங்களிடத்துல வந்தா, எங்களுடைய நண்பனோ நண்பியோ யாராவது விதமான உதவிகளை கேட்டா, நாங்க நிச்சயமா என்ன செய்வோம், அந்த நள்ளிரவுல நல்ல நித்திரை மயக்கமா இருப்போம், இல்லாட்டி ஏதாவது ஒரு காரியமா இருப்போம் இல்லையா, நித்திரைக்கு போவோம், ஜெபம் பண்ணுவோம், இல்ல ஏதோ ஒரு காரியமா இருப்போம். ஆகவே அந்த நேரத்துல கதவை தட்டி இப்படி கேட்கிற நேரம் துக்கம் வர எங்களுக்கு, ஐயோ பாவம், இறக்கம் செய்யணும், என்னுடைய நண்பன் ஆச்சு, என்னுடைய நண்பி ஆச்சு, நாங்க ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க செய்யதான் பார்ப்போம் இல்லையா. ஆகவே அப்பா இங்க சொல்லுகிறார், அவர் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, பின்பு தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் சிநேகிதனாக இருக்கிறபடியா இல்லையா. பாருங்க, நீதிமொழிகளின் புத்தகத்தை பாருங்க, திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம் விதமாக சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். சாலமோன் எழுதுறாரு, பிதாவாகி தேவனை நோக்கி சொல்றாரு, தேவனாகி கர்த்தர் விதமாக இருக்கிறார் என்பதை அங்கு வெளிப்படுத்துகிறார். என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிப்பேன். அப்ப அப்பாவை நாங்க சிநேகிக்கும் பொழுது, அப்பாவின் மேல் அன்பு செலுத்தும் பொழுது, அவர் எங்களை சிநேகிக்கிற தகப்பனாக இருக்கிறார். அப்ப அவரை நாங்க சிநேகிக்கிறதுனால, அவர்களுக்கு நாங்க அன்பு செலுத்துறதுனால, எந்த ஜாமமாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய பாதத்தில் இருந்து நாங்கள் செபிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பார்.
அவருக்கு எத்தனையோ வேலை பழுக்கள் இருக்கிறது. பரலோகத்துல இருக்கிற தேவன் சும்மா இருக்கிறது கிடையவே கிடையாது. பரலோகம் என்றாலே பிஸியாக இருக்கிறது. பாருங்க, இந்த நேரத்துல நாங்க ஆண்டவரை கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஆபத்து விட்டது அப்பா. இந்த ஆபத்து நேரத்துல அதாவது என்ன நோக்கி கூப்பிடுங்க, நான் உங்களை விடுவிப்பேன் அப்படின்னு சொன்னீங்களே அப்பா. எனக்கு ஒரு ஆபத்து சூறாவளியை போல வந்து கொண்டு இருக்கிறது, என்னை விடுவீங்க அப்பா என்று இந்த நேரத்திலே நாங்கள் கூப்பிடுகிறோம். அதே சமயத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே, வேறொரு தேசத்திலிருந்து ஒரு பிள்ளை கூப்பிடுகிறது, அப்பா எனக்கு இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆபத்து விட்டது, எனக்கு உதவியை செய்யுங்க அப்பா என்று. ஒரே நிலையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே நிமிஷத்திலே என்னுடைய தேவன் என்னையும் விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த எங்கேயோ இருக்கிற தேசத்தில் இருக்கிற பிள்ளையும் அவர் விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கு. அப்ப இதுல இருந்து நாங்க பார்க்கிற நேரம், பரலோகம் அங்கு சோம்பலான ஒரு இடம் கிடையாது. அது ஒரு பிஸியான ஒரு இடம். எல்லா நேரங்களிலும் அப்பா வேலை செய்து கொண்டே இருப்பார். பாருங்க, நாங்க அவரை குறித்து கொஞ்சம் யோசிக்கிறவா கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த உலகத்திலே ஒரு சாரார் மரித்து கொண்டே போறாங்க. ஒரு சாரார் அந்த உலகத்தை விட்டு அப்படியே பிரிந்து கொண்டே போறாங்க. ஒரு சாரார் அங்கு பிறந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப பரலோகத்தின் வேலையாக இருக்கிறது இல்லையா? அப்ப பரலோகம் எவ்விதமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது, சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆனாலும் அந்த பிஸியான நேரத்திலும் கூட, அந்த பிஸியான காரியங்களிலும் கூட எங்களுடைய அப்பா அவரை நோக்கி, எங்களுடைய அப்பா தன்னுடைய பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எவ்வளவு கருத்தா இருந்து காரியங்களை செய்கிற தகப்பன், உடனே பேசுகிற தேவன் இல்லையா? அப்ப நாங்க அவரை சிநேகிக்கும் பொழுது இந்த உலகத்துல இருக்கிற நண்பிகளை எவ்விதமாக நாங்கள் சிநேகிப்போம். எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய நண்பி இருப்பாங்க இல்லையா? பர்சனலா கதைக்கிறதுக்கு. இப்ப எனக்குலாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் நான் ஒரு காலத்தோட அப்படியே நிறுத்திட்டேன். ஏன்னா நண்பிகளை நிமித்தம் நாங்க ஒருவேளை பின்மாற்றத்துக்குள்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். எனக்கு அதுதான் என்னுடைய காரியம். ஆகவே என்னுடைய பர்சனலாக இருந்தாலும் என்னுடைய காரியம் அது ஒரு காலம் இருந்தது. நாங்க மனிதத்தியாளம் கணக்குல எங்களுடைய நண்பர்களோடு கிடையாது, நண்பிகளோடு அநேக காரியங்கள் பகிர்ந்து கொள்ள நேரம் போறது கூட தெரியாது ஸ்கூல் நாட்கள்ல. அப்ப எங்களுக்கு ஒரு நல்ல உயிர் நண்பி அவங்கள வச்சுக்கொள்வோம் இல்லையா? ஆகவே எல்லா காரியங்களையும் நாங்க கதைப்போம். ஆகவே எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளும். ஆக நான் திருமணத்துக்கு பின்பதாக என்னுடைய கணவர் தான் எனக்கு நண்பனாகவும் நான் எல்லாமாகவும் இருந்தேன். எல்லா விஷயத்தையும் அவங்க பகிர்ந்து கொள்றது, துக்கமா இருந்தா நல்லதா இருந்தாலும் சொல்றது, கெட்டதா இருந்தாலும் சொல்லிட்டு நல்லா ஏச்சு வாங்குறது, இப்படியான காரியங்கள் இருக்கிறது இல்லையா? ஆகவே அதெல்லாம் ஒரு காலகட்டத்துல அப்படியே விட்டாச்சு. ஆகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதன் பின்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நண்பனாக எங்களுக்கு மாறிவிட்டு எல்லா சூழ்நிலையிலும் போய் அவரிடத்துல செபிக்கிறது, துக்கமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் அவரிடத்துல போய் நாங்கள் பேசுவது. அப்ப அதை நான் நம்பிக்கையை கொண்டிருக்கேன். அப்பாதான் எனக்கு எல்லாமே. சில பேருக்கு இருக்கிறாங்க, நான் பார்த்திருக்கேன். அவங்க ஆவிக்குரிய நண்பிகளை வச்சு கொள்வாங்க, மனத்தியால கணக்குல பேசுவாங்க தன்னுடைய காரியங்களை குறித்து, தன்னுடைய வேதனைகளை குறித்து நான் கண்டிருக்கேன். ஆகவே அந்த மனத்தியால அவங்க காலையில எழும்பிட்டாங்கன்னா நல்ல காலையில சாப்பிட்டு என்ன செய்வாங்க, அப்படியே போன்ல இருப்பாங்க. தங்களுடைய எல்லா பர்சனல் விஷயத்தையும் அவங்ககிட்ட பகிர்ந்து கொள்வாங்க, அவங்க இடத்துல ஆலோசனை கேட்பாங்க. ஆகவே எங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு நண்பன் நண்பி என்று சொன்ன நம்முடைய பிதாவாகிய தேவன். அப்ப இந்த உலகத்திலே நண்பிகள் உண்டு. ஆகவே அப்பா சொல்றாரு, இப்பேற்பட்ட உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு தேவைன்னா நம்ம போயிட்டு சந்திக்க கேட்போம் இல்லையா? அதே போலதான் அந்த சம்பவத்தை போலதான் நீங்க ஒரு சம்பவத்தை அப்பா எடுத்துரைக்கிறார். நீங்க போய் கேட்கிற நேரம் கொடுப்பாங்க தானே. எவ்வளவுதான் காரியங்கள் அவங்களுடைய சூழ்நிலைகள் மோசமான நிலைமையில இருந்தாலும் நண்பனோ நண்பியோ போய் ஏதாவது ஒரு காரியத்தை இரவல் கேட்கின்ற பொழுது அவங்க மனம் கோடாதபடி அவங்க கொடுத்து உதவுவாங்க. ஆகவே இதே போலத்தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எந்த நேரத்திலாவது, அதாவது நடு ஜாமமாக இருக்கலாம், விடிய காலையாக இருக்கலாம், மத்தியானமாக இருக்கலாம், மாலை வேலையாக இருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நீங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது அவர் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவர் உங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றவர் வல்லமில்ல தகப்பனாக இருக்கிறார். இங்க சொல்றார் பாருங்க, இங்க சொல்றாரு இல்லையா? நீதிமொழிகள் சொல்ற, என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன்.
அப்ப நம்ம அவரை சிநேகிச்சால்தான், அவர் மேல் அன்பு செலுத்தினால்தான் அவர் எங்கள் மேல அன்பு செலுத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மேல நாங்க அன்பு செலுத்தாம அவரை சிநேகிக்காக எங்களுக்கு ஒரு தேவைன்னு சொன்னா அவரிடத்துல போய் நின்றா, நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. சொல்லியிருக்காரு இல்லையா? கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஆனா நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. காரணம், உள்ளான இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை கூப்பிடுறது கிடையாது. வாயில கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றது, இருதயம் எங்கேயும் இருக்கும், நினைவுகள் எங்கேயும் இருக்கும். அப்ப எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிற தகப்பனாக இருக்கிறார். இருதயங்களை பரிசோதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரிடத்துல நாங்க விளையாட முடியாது. எங்களுடைய நண்பனிடத்துல நாங்க பேசுகின்ற பொழுது சும்மா எங்களுடைய சிந்தனைகளை அங்கங்க அனுப்பிட்டு நாங்க சும்மா வாயில மாத்திரம் பேச முடியும் இல்லையா? செய்யலாமா செய்ய இயலாத முடியும். ஆகவே அவங்களுக்கு தெரியாது, அவங்க எங்க முகத்தை தான் பாக்குறாங்க. ஆகவே அப்படி இல்ல, அவரோடு பேசுகின்ற பொழுது உள்ளம் அவருடைய எங்களுடைய உள்ளம் அவரோடு அப்படி இணைந்திருக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் அவரை சிநேகிக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கபடமற்ற வார்த்தைகளை அவரிடத்துல நாங்கள் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே அவர் உள்ளான இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தகப்பனாக இருக்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை நாங்க சிநேகிக்க வேண்டுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவரோடு உறவை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டுமோ, அதுல நாங்க பலப்பட வேண்டும். அவன் இங்கே சொல்லுகிறார் பாருங்க, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள். 9வது வசனத்தை பாருங்க, லூக்கா 9வது வசனம். அங்க சொல்லப்படுகிறது பாருங்க, மேல நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய சமூகத்திலே அநேக பெண்கள் தேவனுடைய சமூகத்துக்குள்ள போனாங்க. அதுல என்ன ஒரு ஆளை எடுத்துக்கிறேன், அண்ணால எடுத்துக்கொள்றேன். அண்ணால என்ன செய்தாங்க, போறாங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது இல்லையா? திருமணம் முடித்ததன் பின்பதாக ஒரு குழந்தைய எதிர்பார்ப்பாங்க இல்லையா? திருமணம் முடிக்க வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், திருமணம் முடிக்க வரைக்கும் இன்னும் திருமணம் முடிக்கலையா எங்களை மாத்திரம் அல்ல, பெற்றோரை நோகடிப்பாங்க இல்லையா? திருமணம் ஒரு அளவு சரி எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்பதாக சமுதாயத்துல நிற்கின்ற பொழுது, குழந்தை இல்லையா, இன்னும் குழந்தை கிடைக்கலையா, குழந்தை பாக்கியம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க மனசு இல்லையா? அப்படியான வேதனையான வார்த்தைகளை சொல்லுவாங்க. அது எங்களையும் பாதிக்கும், எங்களுடைய பெற்றோரையும் பாதிக்கும் இல்லையா? உங்க பிள்ளைக்கு இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அந்த சிச்சுவேஷனுக்குள்ளதான் இங்க அண்ணால் இருக்கிறாங்க. சரியான வேதனை, துக்கம் இல்லையா? ஆகவே குழந்தை இல்ல, குழந்தைய எதிர்பார்த்திருந்தாங்க, குழந்தை இல்ல. ஆகவே நிறைய துக்கத்தை அனுபவிச்சாங்க. மலடி என்ற ஒரு பெயரை அவங்க பெற்றாங்க இல்லையா? ஏன்னா குழந்தை இல்லாட்டி உடனே இந்த உலகம் என்ன செய்யும், மலடி என்ற பெயரை சூட்டிடுவாங்க. அந்த மலடி என்கிற வார்த்தை பொல்லாத ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்கும், நீங்களும் நானும் அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. மலடி என்கிற ஒரு வார்த்தையை கேட்டு அந்த நிமிஷத்துல ஒட்டஞ்சு போயிருவாங்க. அவங்க இங்க பாக்குறாங்க, அவங்களோட கூட இருந்தவங்க, அவங்க குடும்பத்துல இருந்தவங்க மலடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுற நேரம் வேதனை. உடனே ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க பாருங்க, நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவேன். அப்பா இங்க சொன்ன மாதிரி நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்பொழுது எனக்கு கொடுக்கப்படும், நான் தேடுவேன் அப்பாவுடைய சமூகத்துல, நான் கண்டடைவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நேரா போனாங்க, ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்தாங்க. எல்லா விஷயம் அப்பாட்ட சொல்றாங்க. இப்படிதான் எனக்கு பிரச்சனை அப்பா, என்னுடைய கர்ப்பத்தின் கனி எனக்கு இல்லையே, என்னை நிந்திக்கிறாங்க, என்னை வேதனைப்படுத்துறாங்க, என்னை துக்கப்படுத்துறாங்க, எல்லா வித காரியங்களையும் சொல்றாங்க இல்லையா? ஆனா நீங்க நினைக்கிறீங்களா கர்த்தருடைய பிள்ளைகளை அண்ணாலை குறித்து அப்பாவுக்கு தெரியாதுன்னு சொல்லி? அவங்க ஒரு பிள்ளையற்றவர்களாக இருக்கிறாங்க, பிள்ளை இல்லாதபடி இருக்கிறாங்க, அப்பாவுக்கு தெரியாதுன்னு நினைச்சுங்களா? அப்பாவுக்கு தெரியும். ஆனாலும் அப்பாவோடு நாங்கள் பேச வேண்டும் என்று அவர் நினைக்கிற தகப்பன். எந்த ஒரு காரியத்தையும் எங்க உள்ளத்துல வச்சுக்கொண்டே அப்படி இருந்தா யாருக்கும் தெரியாது. நாங்க ஏதாவது காரியத்தை இப்ப மேல சொல்லப்பட்ட வண்ணமாக அவர் வீட்டுக்கு விசிட்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்ப அவரு வெக்கப்பட்டுக்கிட்டு, ஐயோ இந்த நேரத்துல போய் நம்ம யார்ட்டையும், என்னுடைய நண்பனாச்சே பரவாயில்ல, ஆனா அவன்கிட்ட கேட்கறது எனக்கு வெக்கம் இல்லையா, நம்ம கேட்காம இப்படியே இவங்களை வச்சு பசியோட வச்சு காலையில ஏதாவது காரியங்களை செஞ்சு அனுப்புவோம்னு சொல்லி அவர் யோசிக்கல. ஆனா நான் போயிட்டு என்னுடைய நண்பன் எனக்கு கொடுப்பான், நான் கேட்டா இல்லை என்று சொல்லாதபடி எனக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அத விசுவாசத்தோட நம்பிக்கையோட போய் அங்க கேட்கிறாரு இல்லையா? கதவை தட்டுறாரு, கதவு திறக்கப்படுகிறது.
கேட்கிறாரு, பெற்றுக்கொண்டு வராரு, போஷிக்கிறாரு, அவங்களை சந்தோஷமா அங்க நித்திரைக்கு அனுப்பிட்டாரு. இதே போல அண்ணல் என்ன செய்யறாங்க, ஆண்டோடைய சமூகத்துக்குள்ள போறாங்க, அமர்றாங்க, கேக்குறாங்க அப்பாட்ட. அவங்க என்ன செய்தாங்க, பெற்றுக்கொள்றாங்க. நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்க அந்த இடத்துல இல்லையா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே அநேக விண்ணப்பங்களை விண்ணப்பிக்காத நிமித்தம் தான் நாங்க இப்படி இருக்கிறோம். ஆஹ் ஆகவே நாங்க கேட்கணும். ஆண்டுடைய சமூகத்துல போய் முழங்கால் படியிட வேண்டும். ஆண்டுடைய சமூகத்துல நாங்க தேடணும். ஆண்டவரை நாங்க தேடணும். தேடினாதான் நம்ம கண்டடைய முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்ணுக்கு புலப்படாத கர்த்தரை நோக்கி நாங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது அவர் எங்களுக்கு பிரதியட்சமாக அங்கு பதில் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்களும் நான் அநேக குறைபாடுகள் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். காரணம், நாங்க தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்றுக்கொள்வது கிடையாது. ஆக இப்படியாக நாங்கள் ஜீவிக்கின்ற பொழுது நாங்க இப்படிதான் இருப்போம், ஆசீர்வாதமற்றவர்களாக. ஆகவே இங்க அப்பா ஒரு காரியத்தை இந்த நாளில் சொல்லுகிறார். உங்களுக்கும் எனக்கும் அநேக தேவைகள் இருக்கிறது. குறைவில்லாத மனுஷரே கிடையாது, சம்பூர்ணமான மனுஷனே கிடையாது. ஆகவே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். மனுஷனிடத்துல போய் நாங்க கேட்க வேண்டாம், மனுஷனிடத்துல போய் நாங்க கெஞ்ச வேண்டாம். உங்களையும் என்னையும் படைத்த, வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலே போய் நாங்கள் கேட்கும் பொழுது அவர் எங்களுக்கு கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் பாருங்க, உங்களுக்கு திறக்கப்படலையா, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்பாவை தேடும் பொழுது நாங்கள் கண்டடைவோம். அதிகாலையிலேயே தேடி அப்பாவை கண்டடைந்த ஒரு மனுஷன் தான் யாக்கோபு. அதிகாலையில என்ன செய்யறாரு, எல்லாரையும் அனுப்பிடுறாரு. அவர் ஏசாவை பார்க்க வராரு. தன்னுடைய எல்லா பிள்ளைகள், மந்தைகள், ஆடுகள் எல்லாவற்றையும் ஒரு புறமாக அப்புறப்படுத்தி விட்டு அவன் சேஃப்டியா வைத்து விட்டு அவர் தனிமையாக போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாலையிலே அவர் தேடுகிறார் இல்லையா. அதிகாலையிலே அவர் தேடுகின்ற பொழுது, அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது தேடுறார் அப்பாவை. ஆனால் அவர் அவரை ஆசீர்வதித்தார் இல்லையா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிவிட்டு கடந்து போனார். அப்ப இன்றைக்கு அப்பாவை நோக்கி இந்த பூமியில தான் அவர் வந்தார். பிதாவாகிய தேவன் உலகத்துல காலடி எடுத்து வைத்தார். அதே தெய்வம் தான் 2000 வருடங்களுக்கு முன்பதாக மறுபடியும் காலடி எடுத்து வைத்தது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்பா இந்த உணர்வு பூர்வமாக தேடுவது கிடையாது இல்லையா. உணர்வோடு நாங்கள் தேட வேண்டும். எங்களை மறக்க வேண்டும், எங்கள் சூழ்நிலைகளை மறக்க வேண்டும், எங்களை சுற்றி இருப்பவர்களை நாங்கள் மறக்க வேண்டும். மறந்து நாங்கள் காரியங்களை செய்யும் பொழுது அவர் எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தராகிய ஆண்டவரிடத்திலே நாங்கள் கேட்கின்ற பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் கேட்கின்ற பொழுது அவர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இங்கு சொல்லப்படுகிறது, ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்பதாக. அல்லேலூயா. அப்ப கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்பதாக அங்கு சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நாங்க ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் அப்பாவை நோக்கி அங்கு தேடும் பொழுது நாங்கள் ஃபர்ஸ்ட் கண்டடைகிறோம் இல்லையா. கேட்கும் பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கோம். தேவனுடைய சமூகத்திலே அவரை நோக்கி தேடி கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார் இல்லையா இந்த உலகத்துல இல்லையா. அவரை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும், மனுஷனை நோக்கி பார்க்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே இல்லையா. மனுஷன் இன்றைக்கு ஒரு கதப்பாங்க, நாளைக்கு வேற விதமா இருப்பாங்க. இன்றைக்கு ஒரு விதமா இருப்பாங்க, நாளைக்கு வேற விதமா இருப்பாங்க. நம்முடைய தேவனாய் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக அவரை நோக்கி நாங்க பார்க்கணும். அப்ப இங்க அழகா சில முன்மாதிரியான கதைகளை அப்பா எங்களுக்கு உவமைகளாக சொல்லிவிட்டு கடந்து போயிருக்கிறார். சில சீசர்களோடு பேசுகிற அந்த சம்பாஷணைகளை நம்முடைய பரிசுத்தவான்கள் எழுதிவிட்டு கடந்து போயிருக்கிறார்கள் இல்லையா. அப்ப பாருங்க, இங்க சொல்லப்படுகிறது, உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா அப்படின்னு சொல்றார் இல்லையா. பிதாவாகிய தேவனிடத்துல, அப்பா இன்றைய நாளுக்குரிய தேவைகளை எனக்கு சந்திங்கப்பா, காலையில என்னை போஷிங்கப்பா, மத்தியானத்துல என்னை போஷிங்கப்பா, ராத்திரி வேலை வந்தா என்னை போஷிங்கப்பா என்று நாங்கள் பரலோக தேவனை நோக்கி நாங்கள் கேட்கின்ற பொழுது, இந்த நிறைய கல்லெல்லாம் இருக்குது இந்த உலகத்துல, நிறைய கற்கள் எல்லாம் பாறைகள் எல்லாம் நான் படைச்சு இருக்கிறேன், அதை வெட்டி சாப்பிடுன்னு அப்பா சொல்லுவாரா? ஆனா அதை உடைத்து நீ சாப்பிடு, உனக்கு பசியாரும் என்று சொல்லுவாரா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு? இல்லை இல்லையா.
ஆகவே இந்த உலகத்துல இருக்கிற தகப்பன் எங்களுக்கு பசி, பிள்ளைகள் பசியா இருக்கிறாங்க. அது ஒரு தாயின் இடத்துல பிள்ளைகள் கேட்கறாங்க, பசியா இருக்கிற அம்மா, பசியா இருக்கிற அப்பா, எனக்கு தாங்க முடியல, பசிக்குது அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு வேலையை செய்து, ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த சாப்பாட கொண்டு வந்து அப்பா கொடுப்பாரு இல்லையா? ம். அப்ப அத வந்து சாப்பிடுவாங்க. எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? இடத்துல கேட்கின்ற பொழுது, என் பிள்ளை, இப்ப எங்களுடைய பிள்ளை வந்து எங்களிடத்துல கேக்குது, அம்மா இத எனக்கு வாங்கி தாங்கம்மா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது, எனக்கு பசிக்குது, ரோட்ல கொண்டு போறோம், பசிக்குது அப்படின்னு சொல்ற நேரம், இல்ல இல்ல கொஞ்சம் இரு, இன்னைக்கு ஃபுல்லா நீ பட்டினியா இரு, நாளைக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? உடனே ஏதாவது ஒரு வழியை நாங்க கண்டுபிடிப்போம். எப்படியாவது ஒரு காரியத்தை தேடி கீடி அந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகளோட பசியை அப்படியே ஆற்றிடுவோம் இல்லையா? ஆகவே இந்த உலக மனுஷராகிய எங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு இருதயம் இருக்கும் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்திலே இருக்கிற பிதா எங்களை கைவிட்டுருவாரா? ஒரு நாள் அவரு கைவிட மாட்டார் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவருக்கு என்ன விருப்பம்னு சொன்னா, அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மன்னாவ கொடுத்தாரு. அவர் சொன்னாரு, அதாவது இன்றைக்கு தான் அவங்களுக்கு இந்த காரியம், இந்த இந்த அப்பத்தை இன்றைக்கு மாத்திரம் சாப்பிடுறதுக்கு தான் இந்த மன்னவ நான் தாரேன். இத நீங்க சேமிச்சு வைக்க கூடாது அடுத்த நாளுக்காக. அப்ப அன்றைக்கு அவங்க என்ன செய்வாங்க, காலையில சாப்பிட்டு, பகல் சாப்பிட்டு, ராத்திரி சாப்பிட்டு, எல்லாம் கழுவி கழுவி பாத்திரங்களை எல்லாம் வச்சிருவாங்க. அடுத்த நாள் யாரை நோக்கி காத்திருக்க வேண்டும்? பிதாவாகிய தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும். அதுதான் அப்பாவுக்கு பிரியம், அதுதான் அப்பாவுக்கு விருப்பம். அடுத்த நாள் அப்பா எனக்கு கொடுப்பார், எங்களுக்கு கொடுப்பார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எல்லாரும் அப்பா வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, மகிமையின் தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தாங்க. அப்பா கொடுத்தாரா இல்லையா கர்த்தருடைய பிள்ளைகளே? அடுத்த நாள் அடுத்த நாளுக்குரிய தேவை ஆகாரத்தை அப்பா கொடுத்து ஆசீர்வதித்தார். வனாந்தரத்துல இறைச்சியே கொடுத்தார். கேட்டாங்க, நடந்து போறாங்க, தண்ணி தாகமா இருக்குது, அது உண்மைதான். இஸ்ரவேல் ஜனங்களை குறிச்சு நாங்க வாசிச்சு பார்க்கின்ற பொழுது, அவங்க நிலைமையில நாங்க இருந்திருந்தோம், நாங்களும் அப்படியான காரியங்களை செய்திருப்போம். முறுமுறுத்துறோம், ஐயோ இங்க வனாந்தரத்துல கொண்டு வந்துட்டாங்க, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கா, ட்ரெஸ் வாஷ் பண்ண தண்ணி இருக்கா, ஐயோ ஒண்ணுமே இல்லை, இது என்னப்பா, அங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு நாங்களும் சொல்லியிருப்போம். ஏன்னா நாங்கள் மனிதர்கள் இல்லையா? ஆனால் அந்த ஜனங்கள் பாவம் தான். ஆனா வனாந்தரத்தை கடந்து போகின்ற பொழுது தண்ணி தாகம், குதிரைகள், மிருகங்கள், பிள்ளைகள் எல்லாமே போறாங்க. 12 கோத்திரங்கள் 12 பாதையில போறாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அவங்களுக்கு கட்பாறையில தண்ணி வருமா? வராது. ஏன்னா ஆனா கட்பாறைகளை தண்ணீரை கொடுத்தது அங்க அற்புதமான தகப்பன். அப்ப நம்ம பிள்ளைகள் அவர் சொல்றாரு, எங்க பிள்ளை வந்து என்னைய நோக்கி காத்திருக்க வேண்டும், என்ன நோக்கி பார்த்து கொண்டே இருக்கணும், அவரை நேசிக்கணும். அதுதான் அவர் விரும்புகிறார். அன்புக்கு ஏங்குகிற தகப்பன் கர்த்தருடைய பிள்ளைகள். அதுதான் அவர் சொல்லுவாரு, உங்களையும் எங்களையும் பார்த்து சொல்றாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டா என்று, உன் பேர்ல எனக்கு குறை இருக்கு மகளே, உன் பேர்ல எனக்கு குறை இருக்கு மகனே, ஆதியில நீ எவ்வளவா என்னை சிநேகித்த, என்னை அறிந்த நாட்கள்ல எவ்வளவா என்னை நேசித்த, அறிந்த நாட்கள்ல எவ்வளவா என்னுடைய நினைவாக நீ இருந்தாய், படுக்கும் பொழுது, எழும்பும் பொழுது, நடக்கும் பொழுது எல்லாம் என்னுடைய நினைவா இருந்தாய். இருக்கிற ஆலயத்துல தான் உன்னை நான் பார்ப்பேன். இப்போ உன்னை ஆலயத்திலையும் பார்க்கிறது கிடையாது, என்னுடைய நினைவு உன்னிடத்திலே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகிறார் உங்களையும் என்னையும் குறித்து. அந்த ஆதி நிலைமைக்குள்ளே நாங்கள் திரும்ப வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவரை நாங்கள் சிநேகிக்கும் பொழுது, அவரையே நோக்கி நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவர் ஒரு நாளே எங்களை கைவிட மாட்டார். இது உண்மை. ஆஹ் ஆகவே என்னுடைய வாழ்க்கையில நான் அநேக சாட்சிகள் இருக்கிறது. எனக்கு சொல்லுவதற்கு நேரம் போதாது. அநேக சாட்சிகள் கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரிய ஒரு காரியங்களை கர்த்தராகிய ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். வீட்டு பிரச்சனை பயங்கரமாக போய் கொண்டிருந்தது. அந்த வீட்டு பிரச்சனையிலிருந்து அப்பா அப்படியே விடுதலை ஆக்கி கொண்டு வந்துட்டார். அப்படியே வேற ஒரு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார். அப்ப அந்த வீட்டு பிரச்சனை நான் யோசிக்கல, இவ்வளவு சீக்கிரமா என்னுடைய பண தேவைகள் சந்திக்க வேற எங்கேயுமே கிடையாது, யாரிடத்துல நான் கேட்கவில்லை. என்னுடைய கீமணி இவ்வளவு தேவைப்படுது, நான் ரெண்டுக்கு இவ்வளவு வீடு தேடுறேன், ஐயோ இந்த வீட்டுல இருந்து நான் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வரணும், ஆனா அந்த வீடு அவருக்கு கொடுக்கணும், எப்படியான காரியங்கள் என் உள்ளத்துல இருந்து. ஆனால் எந்த ஒரு மனுஷனிடத்துல நான் கேட்கல, எனக்கு இவ்வளவு கீமணி தேவை, இவ்வளவு வீட்டுக்கு தேவையா இருக்கு, உடனே நாங்க கொடுக்கப்பட்ட டேட்டுக்குள்ள அந்த வீடை கொடுத்துட்டு நாங்க போகணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய பாதத்திலே இரவும் பகலுமாக ஆண்டவருடைய வார்த்தையை நான் அந்த வீட்டுல விதைத்தேன். இரவு பகல் எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள போயிருவேன். அது ஒரு இடத்த நான் தெரிவு செய்து வச்சிருந்தேன், ஒரு டேபிள போட்டிருப்பேன். எப்ப என்னுடைய வேதாகமம் திறந்தே இருக்கும், எல்லாம் ஆயத்தமா இருக்கும். எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டோடைய வார்த்தை அந்த இடத்துல விதைத்தது நிமித்தம்
என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுது. அருமையான அழகான ஒரு வீட்டுல, நான் விரும்பின ஒரு வீட்டுல, இப்ப இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்றால் பாருங்க, நான் அந்த வீட்டுல எப்படி தனிமையான ஒரு வீடு, தனிமையாக இருந்து இப்படி சத்தமாக நான் அங்க பிரசங்கம் பண்ணினேன். ஆனா இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை இதே இடத்துல புதிய வீட்டுல இருந்து ஆண்டுடைய வார்த்தையை நான் விதித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பா என்னுடைய தேவைகளை சந்தித்தாரா இல்லையா? யாருக்கும் யோசிக்கக்கூடிய நிலைமையில இல்ல. அவ்வளோ பெரிய பணத்தை ஆண்டவர் எனக்கு சந்தித்து கொடுத்தார், கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ஆண்டவர் கேட்கின்ற பொழுது அவருடைய காரியமாக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னை குறிச்சு நான் கவலையே படல கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா இரவும் பகலும் ஆண்டுடைய சமூகத்துல விதைத்துக் கொண்டேன். அன்றைக்கு நான் வீட்டை ரெடி பண்ணி நான் கொடுக்கணும். அன்றைக்கு காலையில நான் சங்கம வானொலியில பிரசங்கம் செய்து விட்டுத்தான் அங்க எல்லாம் பேக்கிங் செஞ்சு அப்படியே இருக்கிறது. அப்ப என்னுடைய வேலையை நான் செய்து விட்டுதான் நான் எல்லாம் வீடு கூட மாறணும். அன்னைக்கு விடிய காலையில ஆண்டோடைய சமூகத்துல நான் இருந்து பிரசங்கம் செய்து விட்டுத்தான் நான் வெளியில வந்தேன். ஆகவே இன்றைக்கு ஆண்டு என்னை ஆசீர்வதிக்கலையா? என்னுடைய தேவன் எனக்கு கொடுக்கலையா? அததான் அப்ப சொன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பதாக எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எனக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலதான் நான் பகிரங்கமா சொல்லுவேன், பயப்படாமல் சொல்லுவேன். என் தேவனுடைய சமூகத்துல நோக்கி நாங்க அமர்ந்திருக்கும் பொழுது, அவரே தஞ்சமாக கொண்டிருக்கும் பொழுது, அவர் ஒரு நாள் எங்களை கைவிட மாட்டார், ஒரு நாள் எங்களை விட்டு விலக மாட்டார், ஒரு நாள் எங்களை தள்ளிவிட மாட்டார் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆக இருந்த வீட்டை பார்க்கணும், அருமையான அழகான வசதி மிக்க ஒரு வீட்டை அங்க என்னுடைய விரல், அதாவது தகுதிக்கு ஏற்ற வண்ணமாக, மதம் கட்டுவதற்கு தகுதிக்கு ஏற்ற வண்ணமாக எனக்கு கொடுத்தார். கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு ஆண்டு நாளில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டுடைய சமூகத்திலே கேளுங்க, கொடுப்பார். அவர் கொடுக்க மாட்டேன்னு கொடுக்கவே மாட்டேன், உனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாரு கர்த்தருடைய பிள்ளைகள். அதான் இங்க சொல்லியிருக்கிறாரு, உங்களில் தகப்பனாய் இருக்கிறவனிடத்தில் மகன் அப்பன் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? அப்படின்னு சொல்ற. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரை அங்க அறிமுகமாகிவிட்டு கடந்து போயிருக்கிறார் இல்லையா? ஆகவே எல்லா காரியங்களும் இந்த உலகத்துல இருக்கிறது. 3 வேளையை சாப்பிடுறோம், எல்லா காரியங்களும் செய்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இது மாம்சத்துக்குரிய காரியங்களாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுக்கு மிகவும் அவசியமா இருக்கு. அது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாதான், அது ஸ்திரமாக இருந்தாதான் நாங்க பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறாரு என்று இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து அறிந்து பாருங்கள். இவ்வளவெல்லாம் அப்ப தாரேன்னு சொல்லிட்டாரு இல்லையா? எல்லாம் உனக்கு மீனை கேட்டா பாம்பை கொடுப்பேனா, முட்டையை கேட்டா தேலை கொடுப்பேனா, எல்லாம் சொன்னார் இல்லையா? ஆகவே அவர் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு நான் சந்தித்து கொடுப்பேன். பரிசுத்த ஆவியானவரை நீர் பெற்றுக்கொண்டிருக்கிறீரா? உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல இருக்கிறாரா? அவரை நீங்க தங்க வச்சிருக்கிறீங்களா? அவரோட நீங்க பேசுறீங்களா? அவரோட நீங்க உரையாடுறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவியும், அதாவது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தோம் என்றால் பரலோக பிதாவாகிய தேவன் எங்களை வாந்தி பண்ணி போட்டு விடுவார். ஆக எப்பொழுதும் அனலாக இருப்போம் கர்த்தருடைய பிள்ளைகளே. எப்பொழுதும் அனலாக இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். எப்பொழுதும் நாங்க ஃபயரா இருக்கணும். எந்த நிமிஷத்திலும் நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிற. இதெல்லாம் கொடுப்பார். எல்லாம் கிடைக்கும். இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்தில் இல்லை என்றால் எல்லாமே வேஸ்ட் ஆகி போய்விடும். ஆக நீங்களும் நானும் காலை, மாலை, இரவு, மத்தியானம், நடுஜாமம், விடியற்காலை எல்லா நேரங்களிலும் பரலோக ராஜாவை நோக்கி நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது, அந்த அபிஷேகத்தோடு நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒரு நாளும் நாங்கள் இந்த உலகத்துல கைவிடப்பட மாட்டோம், பரலோகத்துல நாங்கள் கைவிடப்பட மாட்டோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் எனக்கும் அப்பா சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, பரிசுத்த ஆவியானவரை அப்புறப்படுத்திடாதீங்க. உங்களோட வாழ்க்கையில இருந்து நற்பமான காரியங்களுக்காக ஆவியானவரை அப்புறப்படுத்திடாதீங்க. இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் அண்டண்டைக்கு சந்திக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நாங்க விட்டோம் என்றால் பரலோக தேவன் எங்களை வாந்தி பண்ணி போட்டுருவார். ஆகவே நீங்களும் நானும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ற நேரம் அபிஷேகத்தோட ஜெபம் பண்ணுங்க.
அனலாக இருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தால் அனலாக இருந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தோடு கொடுங்க. யாரோ ஒருத்தர் எங்களுடைய காரியங்களை கேட்டு ரட்சிக்கப்படுவாங்க. யாரோ ஒருத்தர் விடுதலை ஆகும். யாரோ ஒருத்தருக்கு அப்பா பேசுவார் இல்லையா? ஆகவே நாங்கள் அனலாக இருந்து அப்பாவுக்கு ஊழியம் செய்யும் பொழுது அவர் ஒரு நாள் இந்த உலகத்தில் எங்களை கைவிட மாட்டார். ஒரு நாள் எங்களை விட்டு விலக மாட்டார். அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை கர்த்தருடைய என்று சொல்லியிருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் கைவிட தெரியாத தகப்பனாக இருக்கிறார். உங்களையும் என்னையும் அவருக்கு கைவிட தெரியாதா? எப்படி என் பிள்ளையை நான் கைவிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த நல்ல தெய்வத்தை நாங்கள் துணையாக கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கோம். ஆகவே கர்த்தருடைய பாதத்துல இருங்க, அனலா இருங்க, கர்த்தருக்கு அருமையா ஊழியம் செய்யுங்க. மனுஷருக்கு ஊழியம் செய்வேன் நான் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் இந்த 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 இமையிலே ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார். மரண பரியந்தம் எங்களை தூக்கி சுமந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன். மரண பரியந்தம் அவர்தான் எங்களை தூக்கிட்டு போறாரு கர்த்தருடைய பிள்ளைகளே. அவரை மாத்திரம் மறந்துடாதீங்க. இந்த ஆவிக்கும் ஆத்துமத்துக்கும் தேவையான உணவு இந்த வார்த்தைகள் தான். அதை உட்கொள்ளுங்க. உலக பிரகாரமான காரியங்கள் அந்த உயிர் வாழ்வதற்கு தேவை, அதை சந்திப்பார். ஆனால் எங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் மதிச்சு போச்சுன்னு சொன்ன பரலோகத்தை நாங்க கண்டடைய முடியாது. பரலோக ராஜாவை நாங்க இழந்து போயிருவோம். அந்த பரலோக குடும்பத்தையே நாங்க பார்க்க முடியாது. ஆகவே கர்த்தருக்கு முன்பதாக நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து உண்மை உத்தமாக ஊழியம் செய்யும் பொழுது அவர் எங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஒரு நாள் எங்களை கைவிட மாட்டார். ஆகவே தொடர்ந்து ஜெபத்திலே விழித்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.